ஹாய் கைஸ். இப்போ சாட் ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அதை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கா. அது என்ன ஹேக்கர்ஸ் ஜிபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் போய் எனக்கு இந்த ஐபி அட்ரஸை கிராக் பண்ணணும், இந்த சைட்டை போய் எனக்கு சைட்டோட கோடை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். என்ன பண்ணால் இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சாட் ஜிபிடியில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோக்கால் வந்து சாட் ஜிபிடிக்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுவே அப்படியே ஆப்போசிட் ஹேக்கர்ஸ் ஜிபிடி. அதுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் ஒரு சைட்டோட விசிட் எனக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க ப்ரொவைட் பண்ணி ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்காண்டி இப்போ சொல்லின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு பாசிபிளான ஒரு அட்வான்டேஜான விஷயம் கற்றுக்கணும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சாகணும். இப்போ நீங்கள் அப்கமிங் டேஸில் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் சைபர் அனாலிசிஸாக ஒர்க் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி அட்டாக்ஸாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து மல்டி டைப்ஸ் ஆஃப் விசிட்டை பற்றி ஷேர் பண்ணுறோம், நாலேஜை ஷேர் பண்ணுறோம், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம லேர்னிங் ப்ராசஸ் இருக்க